அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது 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 உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு நேரா. நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு தான் வச்சாச்சுல, வந்து உட்கார வேண்டியதானே. அம்மாயி, நான் அண்ணனுக்கு பிடிச்ச முட்டை கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் வாரேன். ஹே அம்மா நேகா, நீ தான் கொண்டக்கடலை குழம்பு நல்லா தானே வச்சிருக்கா? இதை உங்க அண்ணனுக்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்கு முட்டை கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கா? அம்மாயி, அண்ணே கொண்டக்கடலை குழம்புலாம் கொஞ்சம் தானே ஊற்றி சாப்பிடுவாவ. அதனாலதான் முட்டை கிரேவி இருந்தா கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பிடுவாவ. அண்ணனுக்கு பிடிச்சத ஒரு நேரமாச்சும் நல்லா செஞ்சு கொடுப்போம் அம்மாயி. நேகா குட்டி, காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய, கொஞ்ச நேரம் வந்து உட்கார வேண்டியதுதானே. இதோ முடிஞ்சிட்ட அம்மாயி, இந்த வாரேன். அம்மா ராணா வந்துட்டாளா ஸ்கூல்ல இருந்து? அவ இன்னும் வரலையே. ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும், டியூஷன் ஏதோ வைப்பாங்களா இருக்கும். முடிச்சிட்டு பையா வருவா. என்ன நாடகம் இளவிது? உள்ளம் கொள்ள போகுதா, உலகம் அழிய போகுதா? டிவி திறந்தாலே இப்படி வேண்டாத வெறுப்பு நாடகத்தை போடுறானுங்களே. முன்னெல்லாம் டிவியை திறந்தாலே எம்ஜிஆரும் ஜரஜா தேவியும் கண்ணாலே காதல் பேசுவாங்க பாருங்க. ஐயோ பார்க்க அவ்வளவு இனிமையா இருக்கும். இப்ப போடுறானுங்களே பாட்டெல்லாம் கன்றாவி. என்ன பண்றது? இப்ப உள்ள பிள்ளைலாம் தெண்டிங் புது பாடலா பார்த்து தலையுதுங்க. நம்ம சொன்னா எங்க கேக்குதுங்க. இப்ப வேற இந்த சீரியலை மாத்த வேற தெரியல எனக்கு. நேகா செல்லம், கொஞ்சம் சீக்கிரம் வாமா, எனக்கு இந்த மாதா டிவி பிரேயரை வை. இதோ வர்றேன் அம்மாயி. ஏண்டி ராதா அழுதுகிட்டே வர, என்னாச்சு? அம்மாயி அமைதியா இருந்து, நான் கடுப்புல இருக்கிறேன். ஏண்டி நீ இப்ப என்ன ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்த? கடுப்பாகிறதுக்கு நீ என்ன அடுப்புலயே சமைச்சிட்டு வந்த? கிளவி சோக்கு பண்றேனே, இப்படி மொக்க சோக்க போட்டா உன்னை போட்டு தள்ளிடுவேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிரு. ஏண்டி ஸ்கூல்ல ஏதாவது சாட்டை எதுவும் பண்ணியா? அதுக்கு தான் டீச்சர் அடிச்சிட்டாங்களா உன்ன? கிளவி, நான் என்ன ஊரா மம்பு சட்டை பண்றவ மாதிரியா தெரியுது? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாயில இருக்க 2 பல்லையும் தட்டி எடுத்துருவேன். எம்மாடி, என் வாய்க்குள்ளேயே 2 பல் தான் இருக்கு. அதை வச்சுதான் அந்த கொண்டை கடலையும் மென்னிட்டு இருக்கேன். அந்த பள்ளியை இவ தட்டி எடுத்துருவேன்னு சொல்றாளே. ஏ ராதா, உனக்கு ஏதாவது கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா? வந்ததுல இருந்து இப்படி அழுந்துட்டே இருக்க. நான் இந்த வீட்டுல பிறந்து தொலைஞ்சிருக்கேன்ல, எனக்கு கிறுக்கு மட்டும் தான் பிடிக்கல. என்ன கூறி சீக்கிரத்துல எனக்கு கிறுக்கும் பிடிச்சிரும். அம்மாடி வா, ஸ்கூல்ல இருந்து நீ லேட்டா வந்திருக்க பத்தியா? அதனால உனக்கு பசி எடுத்திருக்கோம். அதான் நீ இப்படி மண்டைக்கு வலி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மாயி 2 வாய் ஊட்டுறேன், அப்புறம் சரியாயிடும். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், போ கிளவி. ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தா. வாடி தங்க குட்டி ராதா, அம்மாயி 2 வாய் சோறு அள்ளி தரேன், அப்புறம் உன் கோவெல்லாம் தானா பறந்து போயிடும். என் பட்டு குட்டில ஆக்காட்டு பப்போ, அம்மாயி 2 வாய் சாப்பாடு அள்ளி தரேன். ஏண்டி இப்படி சாப்பிடுற சோற கொட்டி விட்டுட்ட? நான் தான் சாப்பாடு வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, தள்ளி கிளவி.
நீ அடிச்சிடாதம்மா. இல்ல அம்மாச்சி, அவளுக்கு வர வர திமிரு நிறைய ஆயி போச்சு. எல்லாம் நீங்களும் அண்ணனும் கொடுக்குற செல்லம் தான். இவளெல்லாம் சாப்பாடை தட்டி விட்ட அந்த கையிலே 2 கரண்டி வச்சு போட்டாதான் அடங்குவா. இந்த சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்மளே ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கொஞ்சமாச்சும் உணர்வு இருக்கா அந்த நாய்க்கு? எம்மாடி நேஹா, எதுனால ஆல்வின் வந்தோட பாத்துக்கலாம். நீ ராதாவை போய் திட்டாதம்மா. அந்த ராணி நல்லவ மாதிரி என்கிட்ட பேசி மிஸ் வந்துட்டு மிஸ் கிட்ட என்ன அப்படி போட்டு கொடுத்துட்டா. அந்த மிஸ்ஸும் அவ பணக்காரினோன்னு அவ சொல்றத அப்படியே நம்பிட்டாங்க. எனக்கு எல்லாரும் முன்னாடி மிஸ் திட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் பேக்ரவுண்டை பத்தி எல்லாம் தெரியும்னு அசிங்கமா சொல்லுது அந்த மிஸ். நான் ஏழையா பிறந்தது என் தப்பா? எனக்கு அம்மா அப்பா இல்லாதது என் தப்பா? ஏண்டி ராதா திமிரா சாப்பாட்டை வீடு ஃபுல்லா சிந்திட்டு வந்திருக்க? ஆமா, நானும் அம்மா கிட்ட சாப்பாடு வேணும்னு நான் கேட்டேன். அம்மா இதை மூஞ்சிக்கிட்ட வந்து சோத்த நீட்டினாங்க. அதான் நான் கோத்துல தட்டி விட்டுட்டேன். ஓ, நீங்க மூஞ்சிக்கிட்ட சாப்பாடை கொண்டு வந்தா நீங்க தட்டி விட்டுருவீங்க. தட்டி விட்ட கையிலேயே 4 போடு போட்டா இனி அந்த சாப்பாடை தட்டி விடுமா அந்த கை? அக்கா அக்கா அடிக்காதக்கா, வலிக்குதுக்கா. இனி சாப்பாடை கொட்டுவியா? கொட்டுனா கையை முறிச்சிருவேன். அக்கா அக்கா அடிக்காதக்கா, நான் சாப்பாடு தானே கொட்டினேன். யாராச்சும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிறீங்களா? உனக்கு என்னடி நிலைமை? கேக்குறதெல்லாம் அண்ணன் வாங்கித்தாரா, கேட்காததையும் அண்ணன் வாங்கித்தாரா? உன்னை ராணி மாதிரி வச்சிருக்கான். உனக்கு என்ன நிலைமை? போக்கா, ஒரு வாய் சோத்துக்காக நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓ, 1 ரூபா சாப்பாடு இவ்வளோ அசால்ட்டா போச்சு. இந்த 1 ரூபா சாப்பாடுக்கு தானடி அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தவங்க வீட்டு முன்னுக்க நின்று எவ்வளோ அசிங்கப்பட்டோம். மறந்துட்டியா? நினைச்சு பாரு. ஏ ராதா, அண்ணன் வந்த உடனே அம்மாச்சி நம்மளை பத்தி சொல்லி கொடுத்துரும். அப்புறம் அண்ணன் வந்தோன்னு நம்மளை அடிப்பா ஏன் போனீங்கன்னு. அக்கா, எனக்கு வயிறு பசிக்குது. அம்மாச்சி சோறே போங்க. அம்மாச்சிக்கு காய்ச்சல் அடிக்கல. அம்மாச்சி சோறு பொங்காட்டி கூட அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வேலை முடிஞ்சு அண்ணன் வேலை முடிஞ்சு வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொன்னால, அதனால நம்ம இங்கேயே இருப்போம். பாப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்ப போ, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. வீட்டுல சோறு. அம்மாச்சி, பாப்பாக்கு ரொம்ப வயிறு பசிக்கா. சாப்பிட சோறு இருக்கா? இல்லடி நேகா, அம்மாச்சிக்கு உடம்புக்கு முடியலல்ல, அம்மாச்சி சமைக்கலை. அண்ணன் வரமுச்சில சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் பொறுங்கம்மா. அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. அம்மாச்சி, பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதா. பக்கத்து வீட்டுல கல்யாணம் நடக்கல, அங்க போய் சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுறா. போகட்டுமா? ஐயோ, அங்கெல்லாம் போகக்கூடாதுடி. அவங்க யாருன்னே தெரியல, நம்மளை கூப்பிடவும் இல்லை. அங்கெல்லாம் போகக்கூடாதுமா. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உங்க அண்ணன் அடிச்சு விடுவான். அம்மாச்சி, அங்க கறி குழம்பு மணக்குது. நீ வீட்ல கறி குழம்பு செய்ய மாட்டற. கடைசியா கிறிஸ்மஸ்க்கு வச்சது, அதோட நீ வச்சியா? வைக்கவே இல்ல. அதுதான் உங்க அண்ணன் புரோட்டெல்லாம் வாங்கிட்டு வரலாடி. அது கறி சால்னா தானே. வாக்கா, அம்மாச்சி கடுக்குறாங்க. அண்ணா வரதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துருவோம். வா போ. ராதா, அண்ணா வந்தா திட்டுவாங்கடி. அம்மாச்சி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்களே. அண்ணா வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வருவாரு. அப்ப நீ புரோட்டா சாப்பிடு, நான் போய் சாப்பிட்டு வர போறேன். அம்மாச்சி, பாப்பா போயிட்டா. அம்மாச்சி, நானும் பாப்பா கூட போயிட்டு அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நானும் சாப்பிட்டு
ஏய் போவாதங்கடி, என்னால நடக்க முடியல. ஏ நேகா போவாத, உங்க அண்ணன் வந்தா திட்டுவாண்டி. ஐயோ கடவுளே, எங்க நிலைமையா இப்படி இருக்கு, என்னைக்கு மாற போதுனே தெரியலையே. ஏ நேகா. அப்பா நல்ல வேலை அம்மாச்சி உள்ள வச்சு கதவு மூடியாச்சு, இல்லாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மாச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஏ ராதா, அங்க பாறேன் கல்யாணம் விட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்க நம்மளை பார்த்து நம்ம யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? நமக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல ராதா. நம்ம போக வேண்டாம். போக அங்க பாரு நிறைய சின்ன பாப்பா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் சின்ன பாப்பா தானே, வா நம்மளும் போய் சாப்பிடுவோம். அம்மாச்சி, நீங்க உள்ள படுத்திருக்கீங்க, பெரிய லாக் போட்டிருக்கு. தங்கச்செல்லாம் எங்க? அப்பா ஆல்வினு பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிட போறேன்னு ஓடுறாளுகப்பா. நான் கூப்பிட்டு பார்த்தேன், காதுலயே வாங்காம போயிட்டாளுகப்பா. என்னது, கல்யாண வீட்டுக்கு போயிட்டாளுங்களா? எந்த கல்யாண வீடு? இந்த பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கா அங்கயா? ஆமா ஆல்வினு. பாட்டி, அவங்க யாருன்னே தெரியாது, நம்மளை கூப்பிடவில்ல. இவளுக்கு ஏன் அங்க போறாளுங்க? சின்ன தங்கச்சிக்கு பயிர் பசிக்குன்னு ஒரே அழுவ, அந்தால சாப்பிட போலான்னு ஓடிட்டா. அவளை கூப்பிட இந்த பிள்ளையும் போயிட்டு. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லப்பா. போயிட்டாளுங்க 2 பேரும். அம்மாயி, அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாளுங்க? அந்த ட்ரெஸ்ஸோட போயிட்டாளுங்களா? பெட்டிக்குள்ள கடந்து உருட்டிட்டு கிடந்தாளுங்கப்பா. நல்ல ட்ரெஸ் எடுத்து தான் போட்டுட்டு போறாளுங்க. அவளுக்கு தான் பொரோட்டா வாங்கிட்டு வந்தேனே, அதுக்குள்ளே என்ன அவளுக்கு அவசரம்? சரி அம்மாயி, அங்க வேற கூட்டமா இருக்கு, நான் பார்த்து அவளுகளை கூப்பிட்டு வந்துடுறேன். அடிக்காத ஆல்வின், ஏதோ பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற ஆசையில் பிள்ளைகள் போயிட்டு சொல்லு, புரிஞ்சுக்கிடுவாளுங்க சரியா? சரி அம்மாச்சி. ஐயோ அக்கா, எல்லாரும் எளியும் பாரு. பாயாசம், கறி குழம்பு, கறி பீஸு, அப்புறம் வடை. நம்ம இந்த மாதிரி சாப்பாடே சாப்பிட்டதே இல்லைல்ல. வா நம்ம போய் சாப்பிடுவோம். ஹே ராதா, எல்லாருமே நம்மளையே பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு இடையில அண்ணன் வேற வந்துருவாரோன்னு பயமா இருக்கு. சாரியா சாப்பிட்டுக்கா. கௌதம், இந்த பிள்ளைகள் யாரு? புதுசா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம்மா, இந்த பிள்ளைல நானும் பார்த்ததில்ல இந்த ஏரியாவில். யார் பிள்ளைகளா இருக்கும்? நமக்கு சொந்தக்காரங்க பிள்ளைகளா இருந்தா நம்ம பார்த்துருப்போமே, நமக்கு ஞாபகம் உடனே வந்திருக்குமே. இந்த பிள்ளைல பார்த்தா எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்க. சரி வா, கிட்ட போய் கேட்டுருவோம், யாரு நீ? பாப்பா, நீங்க யாரு? உங்க அம்மா அப்பா யாரு? உங்க அம்மா அப்பா பேர் என்ன? ஆண்டி, எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, எங்களுக்கு அண்ணன் மட்டும்தான். அம்மா அப்பா இல்லையா? நம்ம சர்க்கிள்ல அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் யாரும் இல்லையே, நம்ம கேள்வியும் படலையே. அப்ப இந்த பிள்ளைங்க யாரா இருக்கும்? பாப்பா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? அது வந்து நாங்க பக்கத்து வீடு இருக்குல்ல, அங்கதான் புதுசா குடி வந்திருக்கோம். பாப்பா பசிக்குதுன்னு சொன்னால அதை சாப்பிட வந்தோம். ஓ, அனாத கழுதைகளா? ஹே கௌதம், இந்த அனாதைகளை யாரு பந்தியில உட்கார வச்சது? அம்மா, எனக்கு தெரியாதுமா, நான் அந்த சைடு பந்தியை பார்த்துட்டு இருந்தேன்லம்மா, அப்போ இந்த பிள்ளைங்க வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏ கௌதம், இப்படி திறந்த வீட்டுக்குள்ள நாய் வந்த மாதிரி இந்த அனாதை கழுதைகள் வந்து உட்கார்ந்துருக்கு. நீ எங்கடா புடுங்க போனா? இதெல்லாம் பார்க்கண்டாமா? அம்மா சாரிம்மா, நான் சரியா கவனிக்கல. பாருடா கௌதம், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த பிள்ளைகள் இங்க உட்காந்து சாப்பிடுறது தெரிஞ்சா நம்ம சொந்தக்காரங்களா நம்மள மதிப்பாங்களா? இந்த பிள்ளைய வெளியே அனுப்பு. சரி மேடம். இந்த பாரு, நான் போயிட்டு என்ன ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி வருவேன். அப்போ இந்த பிள்ளைங்க இங்க இருக்கக்கூடாது. வாங்கிட்ட போய் இந்த பந்தி பரிமாறின வேலையை தந்தேன் பாரு. பாப்பா, எழுந்து வெளியே போங்க. அங்கிள் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோமே. இத பாருங்கம்மா, அம்மா வந்து திரும்பி என்னதான் திட்டுவாங்க. இப்ப நீங்களே எழுந்துக்கிறீங்களா இல்ல நான் கைப்பிடிச்சு வெளியே துரத்துட்டா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். ஏய் ராதா, வா நம்ம போயிடுவோம். பாப்பா, இப்ப நீங்க எழுந்துக்கிறீங்களா என்ன? இதெல்லாம் சரிப்பட்டாது, வாங்க. இன்னொரு வாட்டை உள்ள வந்தீங்க தொலைச்சிருவேன், பாத்துக்கோங்க.
நான் தான் சொன்னேன்ல ராதா, அம்மாச்சும் சொன்னாங்களா உன்கிட்ட, அது பணக்கார வீட்டு கல்யாணம், அங்கெல்லாம் நம்மளை கூப்பிடலாம், நம்ம போக வேண்டான்னு. இப்ப பாரு, நம்ம இப்படி கீழே கிடக்குறத அண்ணன் பார்த்தா அண்ணன் கொன்னுடுவான். நேஹாமா, அண்ணா என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. வாங்கடா, அண்ணன் புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுல போய் சாப்பிடலாம். அண்ணா சாரிண்ணா, ராதா கூப்பிட்டாலும் தான் இங்க சாப்பிட வந்தோம். அம்மா, பாருங்கடா, உங்களுக்காக தான் அண்ணன் ஸ்கூல் முடிஞ்சு மிச்சம் இருக்கிற நேரத்துல போய் மெக்கானிக் கடையில வேலை பார்த்து புரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி வந்து அண்ணனை கஷ்டப்படுத்தலாமா? அண்ணா நீ சொல்லாத இடத்துக்கு நாங்க இனி போகவே மாட்டோம், சரியண்ணா? பாருங்கடா, மரியாதை தலைவாசல மிதிக்க கூடாது. சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்மளை அலைக்கட்டி அவங்க வீட்டுக்கு போக கூடாதுடா. இது உங்களுக்கு ஒரு நல்ல பாடம்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஏனி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என்னடா? சரிண்ணா. அழகடா நேகா, உனக்கு பிடிச்ச பாய்க்கடை புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? வாங்க.